ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மார்ச் 18ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வாரமும் தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாரமும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதற்கு மற்ற கிரகங்கள் ஒத்துழைக்குதான்னா பரவாயில்லை. ஸோ உங்களுடைய முயற்சிகள் எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னா நிறையவே ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் இருக்காங்க. 12ஆம் இடம் யாரெல்லாம் வெளியூரில் இருக்கீங்க, வெளி மாநிலத்தில் இருக்கீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது நான் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அரியர்ஸ் இருக்குது அல்லது கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியல அல்லது ப்ராஜெக்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியலைங்கிறவங்க இந்த வாரம் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நான் பிஆருக்கு, க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் எந்த விதமான சாதகமான பதில்களும் வரல அப்படிங்கிறவங்களுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், குறிப்பாக நான் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமாக இந்த வாரம் கிரக நிலைகள் இருக்குது. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நான் கலைத்துறையில் இருக்கேங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது. வேலை வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸும் நல்லாவே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லாரோடையுமே நீங்கள் ஹாப்பியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த வாரம் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்களே நாம் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ மகாலட்சுமியினுடைய வழிபாடு, எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். நல்லதொரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஆக இந்த வாரத்தில் 4 கிரகங்கள் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகமாக இருக்குது. ஆக லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் நினைக்காத, நீங்கள் நினச்சி நடக்காத காரியங்கள் அத்தனையும் எளிமையாக நடப்பதற்கான வாய்ப்பு கிரகங்களால் இந்த வாரம் உண்டு. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, எதிர்பாராத நட்பு வட்டார நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக நான் குழந்தைக்காக காத்துட்ருக்கேன், கிட்ஸ் அமையலை, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும். தெய்வானுகூலத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் எதுவுமே நடக்காமல் இருக்குது, எல்லாமே தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய லைஃப்பில் இந்த வாரத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் ரிஷப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் யூக வணிகங்களில் ஈடுபடுறேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும்
இந்த வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குங்கிறதுக்காக பெரிய லெவலில் கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கேஷுவலாக ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் மேனுஃபேக்சரிங் ஏற்றமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் கிடைக்கும். நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெருசாக ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இல்லை, ஆனாலும் ஏதோ பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் கூட உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கருடால் வர கும்பிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரை வழிபாடு பண்ணுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் இருக்காங்க. மொத்தம் 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும். ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்த நீங்கள் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மெயினாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மூத்த அண்ணன் அக்கா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உறவுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். இல்லைன்னா அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், எனக்கு உற்பத்தி தந்த சேல்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சேல்ஸ் உண்டு. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இந்த வாரம் உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சேன், இடம் மாறணும்னு நினச்சேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்கலை, ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகலை, எதிர்பார்த்த விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் அது அத்தனையும் நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு கணவன் மனைவி உறவு இந்த வாரம் சுமாராக இருக்குது. 2 பேரில் ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம் அல்லது வைத்திய செலவுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்துல சனி குருவோட இருக்கிறது. யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ரிசர்ச் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் முழு முதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம். அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறைய இருக்குது. நான் 1க்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறேன், 2-3 இடத்துல பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்கேன், 2-3 யூனிட் இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய தொழில் இந்த வாரம் லாபத்தை கொடுப்பதாக இருக்கும். வராத பணங்கள் வருவோம் பிஸ்னஸில், அதுக்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்ல விதமாக அமையும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய கையில் பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். மணி ரொட்டேஷன் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள்.
எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தோற்றம் சமயத்தில் ஸ்ட்ரகிள் இருக்குது. மனசை தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. தேவையில்லாத அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். இது இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களில், சுபகாரியங்களில், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் நோய் குணமாகும். கடன் பெரிய லெவலில் இருந்தாலும் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது அறிகுறிகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இருக்கும், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. அதனால் கவனமாக இந்த வாரம் இருங்க. உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ்லேயுமே ஓரளவுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது நார்மலாக தான் இருக்குது. வரவுகள் எவ்வளவு இருக்கோ அதுக்காட்டில் 2-3 மடங்கு செலவுகளும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி ஒரு தோற்றம். எதுவுமே நமக்கு நன்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அடக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க பெருசாக நமக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க. நடப்பது அத்தனையுமே உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை தான். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லேண்டு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், இது பங்குனி மாதமாக இருந்தாலும் கூட, அல்லது நான் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கேன், என்னுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த வாரம் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த வாரம் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொறுமை. எல்லாமே லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ வர்றதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே அடக்கி வாசிங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது உங்களுடைய கரியரில் சர்வீஸ் நல்லா இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. பார்ட்னர்ஷிப்போடு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருப்பீங்க, அல்லது 2 பேருமே உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபமாக இந்த வாரத்தில் இருக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு யாருக்காவது பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். குறிப்பாக யாருக்கும் சூரிட்டி அல்லது செக்யூரிட்டி கொடுக்குறதுலாம் அவாய்ட் பண்ணுங்கள், யோசித்து செய்யுங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள். மகாலட்சுமியை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ ஹெல்த்து விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த வாரம் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது லோன் கேட்டிருக்கீங்க, கடன் கேட்டிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. வேலையாட்களை தக்க வைங்க. இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது உங்களை விட்டு விலகி போக வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த
வாரத்தில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. பட் வாங்கலாம். ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுடைய கல்வி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் எதுவுமே தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வேறு கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, அல்லது கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வரும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நல்லது நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃபர்தராக நீங்கள் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. யாரையுமே சந்தேக கண் கொண்டு பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இதுலேயும் நீங்கள் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானை பிரதானமாக கும்பிடுங்க. எங்கெல்லாம் துர்க்கை காளி இருக்கோ வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருந்தால் கூட உங்களுடைய சர்வீஸ்க்குரிய குரு 8ல் இருக்கார். ஒரு பக்கம் வேலை இருக்குது, இன்னொரு பக்கம் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்குது, ஒரீஸ், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள். இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிறமான எண்ணங்கள் சிந்தனைகள் உருப்பெற வேண்டிய வாரமாக இது இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கிடைச்ச வழியை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். அதுலேயும் இந்த வாரத்தில் அவசியம் இருந்த நிலையை லோன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் நாம் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனும் சுமாராக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல சனி குருவோட இருக்கிறதுனால உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம். அதுலேயுமே நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை என்பது இருக்குது. பட் இருந்தால் கூட உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி, காதல் விஷயங்கள் சக்ஸஸ், பிரேக்கப் ஆன லவ் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அதாவது ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க அடக்கி வாசிங்க. குறிப்பாக லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பொறுமை நிதானமாக இந்த வாரம் இருங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் சுமார். ஆக வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் அத்தனை பேருக்குமே இந்த வாரம் கிரக நிலைகள் ஒரு நன்மையை செய்தாலும் 2 தீமைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இல்லை. இந்த வாரம் புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வேண்டாங்கிறதான் உண்மை. ஸோ எல்லாமே நன்மையாக நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எல்லாத்துலேயுமே தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கும். பொறுமை நிதானமாக இருங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் விநாயகரையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் வழிபாடு பண்ணுங்கள். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இந்த வாரமும் 8ஆம் இடத்துல இருக்கார். ஒரு பக்கம் 8ஆம் இடத்துல இருந்தாலும் யாரெல்லாம் நான் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும் அப்படின்னு இடம் வாங்கணும்னு நினச்சிங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு. நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், இது எல்லாமே கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு இந்த வாரம் உருவாக்கி கொடுக்கும். இந்த வாரம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் சுமாராக தான் இருக்குது. அதனால் பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். உங்களுடைய லைஃப்பில் ருட்டீனாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதிய விஷயங்களில் நான் ஈடுபடுறேன், புதிய ப்ராஜெக்டில் நான் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் இந்த வாரம் இல்லை. இந்த வாரத்தில் எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி, குருவுடைய நட்சத்திரம். உங்களுடைய கல்வியில் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு குறைவாக இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கவனம். இந்த வாரம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள், உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். எதிர்பாராத தெய்வ தரிசனம், இது எல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. எதிர்பாராமல் நீங்கள் கோயிலுக்கு போகிறது, ஆலய தெய்வ தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? வேலை இருக்குது, வேலையில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் சுமார். உங்களுடைய உழைப்பு பிஸ்னஸில் மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் இல்லை, விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள். ஒரு பக்கம் சனி உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தேவையற்ற கடனை அவாய்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த வாரம் முருகப்பெருமானையும் பிரம்மாவையும் வழிபாடு பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ல் இருக்கார். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சனி குருவுடைய தொடர்பில் இருக்கிறதுனால யாரெல்லாம் புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணணும், புதுசாக பிளான் பண்ணுறீங்க, அது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா இந்த வாரம் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நினச்ச காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க, அல்லது நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மை, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுடைய கிரக நிலையில் வச்சிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. யாரெல்லாம் இது வரைக்கும் இடங்கடை வாங்கணும், வீடு வாங்கணும், நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும், நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ, இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், கடன் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைக்கும். உங்களுடைய வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ, குறிப்பாக யாரெல்லாம் பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேறு ஏதாவது இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க, அரியர்ஸ் பணங்கள் எதிர்பார்க்குறீங்க, போனஸ் எதுவும் வராமல் இருக்குது, இன்சென்டிவ் வரலைங்கிறவங்க இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் மூலமாக அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத முதலீடு, இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, முருகனையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவோட இருக்கிறதுனால இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் அல்லது டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு. இந்த வாரத்தில் பெரிய லெவலில் கிரானிக்காக எனக்கு நோய் இருக்குங்கிறவங்களுக்கு நோயிலேருந்து நீங்கள் விடுபட வேண்டிய காலம், அல்லது பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள்
இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய 3ஆம் இடத்துல 4 கிரகங்கள் இருக்கிறது. இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் ஃபர்தராக உங்களை டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். நிறைய லேர்ன் பண்ணீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. இதுவும் இந்த வாரம் உண்டு. லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான கவலை பயம் இருந்தால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு ஆட்கள் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்போயெல்லாம் நீங்கள் பிரச்சனையோடு இருக்கீங்களோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கும் சரி வாங்குறதுக்கும் சரி வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கணும், அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது மட்டுமே அல்ல, இந்த வாரத்தில் பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸுமே இந்த வாரம் பரவாயில்ல. ஸோ உங்கள் பிஸ்னஸ் மூலமாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த வாரம் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தை உங்களோட ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பாராத பயணம் இருக்குது. இந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாரை கும்பிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி உங்கள் ராசியில் இருக்கார். அவர் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரம் ரொம்ப நாளாக இடங்கிடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நல்ல நகை வாங்கணும், நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணுங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. இதெல்லாம் வாங்குறதுக்கு பண வசதி இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு அதுக்கு தகுந்த கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். உங்கள் கையிலேயே பணம் தனம் பொருள் இருக்கும். யாருடைய பணமையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய கரியரில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிறையவே உண்டு. நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டில் காரியம் ஆகணுன்னா நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கு கவர்மெண்ட்டில் ஃபண்டை க்ரியேட் பண்ண நினைக்கிறவங்க, லோன் அப்ளை பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம். பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாரமாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு லைஃப்பில் திருமணம் ஆகலை, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிறையவே உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. அது மட்டும் இல்லை, எந்த துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் உங்கள் வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல குரு, லைஃப்பில் எல்லாமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸு, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்குமே ப்ராஃபிட்டு, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம், இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் விநாயகரையும் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல சந்திரன் சாரத்தில் இருக்கிறது. உங்களை அறியாத தெய்வ அனுகூலம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இந்த வாரமும் தொடரும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசியில் 4 கிரகங்கள் இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறது. ரொம்ப நாளாக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உருவாகும். ஆல்ரெடி நான் பிஸ்னஸில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது.
இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியாக ப்ராஃபிட் இல்லை. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான். அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கல, நிறைய தடை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஃபர்தராக உங்களோட ஹையர் எஜுகேஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்குது. வேலையில் யாரெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னு நீங்கள் எதிர்பார்க்க ப்ராக்ரஸ் வேலையில் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க, வேலையில் ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சுமார் தான். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய். உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் நிறையவே உண்டு. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வெளியூரில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க பொருளாதார வசதி இருந்தால் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா கணவன் மனைவி உறவு, தேவையற்ற செலவினங்கள், பிரிவு இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் திருமணத்திற்கு பேச்சுவார்த்தைகள் இருக்கிறவங்க தள்ளி போடுங்க. நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள், நடக்கிறதுல நிறைய தடைகள். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கான பிளானிங்கை இப்போயே பண்ணுவீங்க. அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது. இந்த வாரம் ஆஞ்சநேயரையும் குறிப்பாக பைரவரையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.